மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதன் பெயர்ச்சியில இந்த பாடலை மனமுருக காலை மாலை இருவேளை தீபம் ஏற்றி வைத்து சொல்லுங்கள். அருமையானதுதான், எளிமையானதுதான். வரிகள் குறைவா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை திருப்பக்கூடிய சொல்வார்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு சிந்தோல் மணிவண்ணா ஒரு சேவடி திருக்காப்பு என்ற ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் என்னுடைய அனுபவத்துல புதன் பயிற்சியின் போது புதனை நம்மை வரவழைப்பதற்காக, நெருங்கி வைப்பதற்காக, வாழ்வியல் ஒரு களங்கமில்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு அற்புதமான பாடலாகத்தான் கருதுகிறேன். திரும்பவும் ஒரு முறை சொல்றேன், கேட்டு பாருங்க. கேட்க கேட்க செவிக்கு மட்டுமல்ல மனசிற்கு மிக தரக்கூடியது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி திருக்காப்பு என்று மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த வகையில் மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்துடைய பயிற்சியை சொன்னாலும் கூட இந்த புதனுடைய பயிற்சி ஒரு மிகப்பெரிய தாக்கம். குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் வாழ்வை புரட்டி போடக்கூடியது, இழந்ததை திரும்ப பெறக்கூடியது. அந்த வகையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க, ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. கடகம், கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4. கடகத்தை பொறுத்த வரைக்கும் பூசம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம். கடகராசி ஆன்மீக அன்பர்களே, அதாவது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல 2 கிரகங்கள் தீர்மானம் செய்கின்றன. யோககாரகன் ராகு பகவான் நமக்கு அள்ளி கொடுத்தாலும், மனித வாழ்வை பொறுத்தவரை நல்ல நல்ல யோக பலன்களை கொடுத்தாலும் கூட அந்த யோக பலனை தக்க வைத்துக் கொள்வதும் தடுமாறி போவதுமே கர்மகாரகன் சனி பகவான் தான். சனி பகவானுடைய நிலையை பற்றி கவலைப்படாதீர்கள். மனமும் உடலும் சரியாத நிலையில் தவறான பாதையை நோக்கி நகராமல் இருந்து விட்டாலே போதும். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான பயிற்சி புதன். அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்வுங்க, அற்புதமான ஒரு வாழ்வு. நமக்கு அறிவு திறமை அத்தனையும் இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்துல செயல்படாமல் போய்விடுகின்றது, கலங்கி போய்விட்டோம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல இவன் சரியான முறையில் இருந்து விட்டாலே போதும். சுப கிரகம் மட்டுமல்ல, வாழ்க்கைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடியவன். நாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைய முடியும். நியாயமா நம்ம எதை நினைக்கிறோமோ அதை அடையக்கூடியவர். பகைவரும் பணிந்து போகின்ற அளவிற்கு அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடியவன். அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில சிலர்தானே வெற்றி பெற முடியுது. எல்லாரும் வெற்றி பெற முடியுமா? ஒரு தாயை வயிற்றிலிருந்து பிறக்கிற அத்தனை குழந்தைகளுமே மிகப்பெரிய நிலையை, உன்னத நிலையை அடைந்து விடுவதில்லை. அதற்கெல்லாம் காரணம் புதன் தாங்க. என்னுடைய அனுபவத்துல மாயன் மயிலான தொடர்ந்து சொல்லுகின்ற இந்த புதன் பயிற்சியை நீங்க கவனிச்சுட்டு வரணும். அது மட்டும் கிடையாது, புதன் பயிற்சி மட்டுமே நற்பலனை தருமானா மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்கணும். அந்த வகையில பார்க்கும்போது 3-12 கோடிய புதன் 5இல் மாறிய பிறகு கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் கூட அதை சுப செலவுகளாக மாற்றுகின்ற தன்மையை புதன் தருவார். செவ்வாய் டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரிக்கின்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயும் ஒரு புதனும் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் போது என்ன நடக்கும்னா, அதாவது அறிவு ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கிற மாதிரி தான். ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது அதீதமான ஆர்வத்தின் காரணமாக, அதீதமான ஆசையின் காரணமாக சில தவறுகளை செய்து விடுவார்கள், பின்பு தடுமாறுவார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை புதன் தடுத்து விடுவார். இதுவரை வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட, உங்களை விட்டு ஒதுங்கி சென்றவர் கூட வேறு உங்களை நோக்கி நெருங்கி வருகின்றது. பாத்திரம் பாரு, உன்னை என்ன செய்யறோம் பாரு என்று மிரட்டலும் உருட்டலும் விட்டவர்கள் கூட பதுங்கி போகின்ற ஒரு நிலையை பார்க்கலாம். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன். நான் சொன்னேன் அல்லவா, புத பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு வருவது பாக்கியம். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை, அத்தனையும் இருந்தும் நிம்மதி இல்லாமல் தவித்தவங்க வாழ்க்கைக்கு அத்தனையும் திரும்பவும் நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான செயலாக மாற்றுகின்ற ஒரு செயலியாகவே இது இருப்பான் புதன். அதே நேரம் பாத்தீங்கன்னா கடத்திரகாரர்கள் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் வியாபாரங்கள் செழிப்பை தருவார். வியாபாரம் தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையும் அமைத்து தருவார்.
குறிப்பா பாத்தீங்கன்னா யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு 8ல் இருப்பதனால சில வீண் வம்பு வழக்கில் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதோடு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் முன்ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது சிறப்பு. என்னுடைய அனுபவத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டால் கெட்டு போவதற்கு வாய்ப்பையே இல்லை. அதே நேரம் நான் சொல்லியே தீர வேண்டும். கலைத்துறையில, அரசியல்ல, பொது வாழ்க்கையில அல்லல் பட்டு போராடி ஒரு நிலையை அடைய முடியாமல் சிக்கி தவித்தவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு புதன் பயிற்சி அற்புதமான ஒரு மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை தரும். காதல் திருமணமா இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி தான் புதன் பயிற்சி. அதே நேரம் புதனை பொறுத்தவரைக்கும் பச்சைக்கு சொந்தக்காரன். அந்த வகையில பார்க்கும் பொழுது அருகில் உள்ள ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் உள்ள மரம் செடி கொடிகளுக்கு தல விருட்சத்துக்கு உங்களால் முடிந்த 1 குடம் 2 குடம் ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றி பாருங்கள். அது வளர வளர வாழ்க்கையில தடைபட்டு போன பிரச்சனைகள் எல்லாம் தடை நீங்கி நிம்மதி பெறும். அருகில் உள்ள பெருமாளுடைய ஆலயம், மகாவிஷ்ணுடைய ஆலயம் சென்று மகாவிஷ்ணுவுக்கு துளசி, நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு எல்லா பூக்களிலுமே ஏதாவது ஒரு பூ கலந்தே கட்டுவார்கள். ஆனா துளசியை பொறுத்த வரைக்கும் தனித்த மாலையாக இருக்கும். அந்த பச்சைக்கு சொந்தக்காரன் தான் புதன். அந்த வகையில துளசி மாலை வாங்கி தாயாருக்கோ மகாவிஷ்ணுவுக்கு கொடுப்பதன் மூலமாக புதனின் முழு அருளை பெறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு.